திமுக அரசு மக்காச்சோளத்திற்கு 1% கூடுதல் வரி விதித்திருப்பது விவசாயிகளின் உழைப்பை உறிஞ்சும் கொடுஞ்செயல் என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறு குறு விவசாயிகள் தங்களிடம் இருக்கும் சிறிதளவு விளைநிலத்தில் பெரும்பாலும் பருவமழையை மட்டுமே நம்பி மானாவாரியாக பயிரிட்டு விளைவிக்கக்கூடிய பயிர் மக்காச்சோளம். தமிழகத்தில் விளைவிக்கப்படும் மக்காச்சோளத்தில் 60% மதிப்பூட்டப்பட்ட உணவு வகைகளும் கால்நடைகளும் கோழி தீவனங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. தமிழகத்தில் ஆண்டுக்கு 50 லட்சம் டன் மக்காச்சோளம் தேவை. ஆனால் 30 லட்சம் டன் மட்டுமே உற்பத்தி ஆகிறது. மீதம் ஆந்திரா, கர்நாடகா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து பெறப்படுகிறது. இந்நிலையில் மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க தேவையான உதவிகளை செய்து ஊக்கம் அளித்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறியதோடு அதற்கு நேர் எதிராக சிறிதும் மனசாட்சியின்றி திமுக அரசு 1% கூடுதல் வரி விதித்திருப்பது கொடுங்கோன்மையே. விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என நெடுங்காலமாக விவசாயிகள் போராடி வருகின்றனர். அவற்றை கண்டுகொள்ளாத திமுக அரசு தற்போது மக்காச்சோளத்திற்கு கூடுதல் வரி விதித்திருப்பது வேளாண்மையை முற்றிலும் அழிப்பதற்கு வழிவகுக்கும். எனவே மக்காச்சோளம் மீதான கூடுதல் வரி விதிப்பை அரசு திரும்ப பெற வேண்டும்.